ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாசெமி கிச்சன். திரும்ப உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நவராத்திரி ஸ்பெஷலாக அரிசி பால் பாயசம் தான் பார்க்க போகிறோம். இந்த மேரேஜ்லலாம் ஒரு தனி ஃப்ளேவரோட அரிசி பால் பாயசம் பண்ணுவாங்க. அதே ஃப்ளேவரில் நம்மளும் வீட்டிலே சூப்பராக பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதில் செஞ்சிங்கன்னா நல்லா நீள நிலமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாக. இல்லை பச்சை அரிசிலையும் நம்ம செய்யலாம். பாஸ்மதி அரிசி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். இது சர்க்கரை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பால் தேவைப்படும் நம்ம வேக வைக்கிறதுக்கு. மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் பால் நம்ம சேர்க்க வேண்டியிருக்கும். அதனால் பால் தேவையான அளவு. மில்க் மெய்டு நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்க மில்க் மெய்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, நெய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். முந்திரி பிஸ்தா பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு. இது பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிஞ்ச் நம்ம இந்த பால் பாயசத்தில் சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் கூட சேர்த்துருக்கேன். ஏன்னா இப்போ அரிசி நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொதிக்க கொதிக்க இன்னும் நல்லா திக்காயிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ பால் நல்லா கொதிக்குது. நம்ம அரிசி சேர்த்துடலாம். பாலில் அரிசி நல்லா சாஃப்டாக வேகட்டும். அது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாலில் நம்ம போட்ட அரிசி நல்லா வெந்தாச்சு. நான் எங்கள் வீட்டில் பாயசம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். ஸோ நான் ரைஸ் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போது நல்லா சாஃப்டாக வெந்தெடுத்து பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ வெந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். அரிசி வேகாமல் சர்க்கரை சேர்க்கக்கூடாது. நீங்கள் சுகர் சேர்த்துட்டிங்கன்னா நறுக்குன்னு இருக்கும், வேகவே வேகாது. இந்த சூட்லேயே உங்களுக்கு சர்க்கரை கரைஞ்சிடும். இப்போ இதிலே நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். மில்க் மேட் சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்துடலாம். நான் இன்றைக்கி பச்சை கற்பூரம் சேர்க்கறதுனால குங்குமப்பூ சேர்க்கலை. நீங்கள் பச்சை கற்பூரத்தோட ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னிங்கன்னா கொஞ்சமாக குங்குமப்பூ பாலில் சூடான பாலில் போட்டு அதுக்கப்புறம் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம போட்ட மில்க் மேட் சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ இதில் நம்ம பச்சை கற்பூரம் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். ஹெவியாக போட்டுட்டிங்கன்னா அதை சாப்பிடவே முடியாது. ஸோ இதை நல்லா என்ன பண்ணணும், கையில் இப்படி கசக்கிக்கணும். இப்படி கசக்கி அதில் சேர்த்தா போதும். அவ்வளோதான். நிறைய சேர்த்துட்டா அதோட ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக இருக்கும், நம்மளால் சாப்பிட முடியாது. லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் மாதிரி தான், சின்ன பீஸ் எடுத்து சேர்த்துக்கோங்க, போதுமான அளவு. இப்போ சேர்த்தாச்சு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். பச்சை கற்பூரம் சேர்த்து நிறைய நேரம் கொதிக்க விட வேண்டாம். இப்போ கடைசியாக நான் முந்திரி பருப்பும் பிஸ்தா பருப்பும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட அரிசி பாயசம் ரெடி ஆகிடுது. இந்த நவராத்திரிக்கு இதே மாதிரி நீங்களும் அரிசி பால் பாயசம் பண்ணி உங்கள் வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் நம்ம ரமாசெமி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.